வேலூர் அரசு பென்லாண்ட் மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்ட அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வேலூர் மாநகர் மைய பகுதியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பென்லாண்ட் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 197 கோடியே 81 லட்சம் மதிப்பீட்டில் 7 தளங்கள் கொண்ட அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கரங்களால் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்தில் தொரப்பாடி, சேற்காடு, திருவலம், பொன்னை, ஊசூர், ஒடுகத்தூர், பேரணாம்பட்டு உள்ளிட்ட 9 இடங்களில் கட்டப்பட்டு இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் கட்டட கல்வெட்டுகளை திறந்து வைத்திருக்கிறார். அந்த 9 சுகாதார நிலையங்களுக்கான கல்வெட்டை திறந்து வைத்திருக்கிறார். வேலூர் பென்லாண்ட் மருத்துவமனை பொறுத்தவரையில 560 படுக்கை வசதி மற்றும் 11 நவீன அறுவை சிகிச்சை அரங்கங்கள் உள்ளடக்கிய மருத்துவமனையை தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அந்த இதுல புற நோயாளிகள் பிரிவும் இன்று முதல் செயல்பட தொடங்கி இருக்கிறது. மருத்துவமனை திறந்து வைத்த முதல்வர் தரைதளத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரசவ அறை, மகப்பேறு அறை, அந்த அவசர சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை அறுவை அரங்கம், அதே போன்று புற நோயாளிகள் பிரிவு ஆகியவற்றை தரைத்தளத்தில் முழுமையாக பார்வையிட்டு தற்போது ஒவ்வொரு பிரிவு குறித்தும் மருத்துவர்களிடமும் அந்த சிகிச்சை அளிப்பது குறித்தும் மேலும் மருத்துவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார். முதல்வருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், அந்த மா சுப்பிரமணியன், ஏவா வேலு, காந்தி ஆகியோர் மருத்துவமனையை பார்வையிட்டு இருக்கிறார்கள். பென்லாண்ட் அரசு மருத்துவமனையில் இந்த கட்டட பணிகள் பொறுத்தவரையில 100% முழுமையாக நிறைவு பெற்று இருக்கிறது. இந்த புதிதாக திறக்கப்பட்ட அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 560 படுக்கைகள் வர இருக்கிறது. அதே போன்று 11 அறுவை சிகிச்சை அரங்கங்களும் உள்ள இருக்கிறது. இந்த தரைத்தளத்தை பொறுத்தவரை அந்த புறநோயாளிகள் பிரிவு மையம், அவசர சிகிச்சை பிரிவு மையம் மற்றும் மகப்பேறு சிகிச்சை அறுவை சிகிச்சை பிரிவுகள் இருக்கிறது. அது மருந்துகள், கிருமி நீக்க சேவைகள் போன்றும் இங்க செய்யப்படுகிறது. அதே போல் 2வது தளம் மற்றும் 3வது தளத்தில் இருதயம், எலும்பு முறிவு, நரம்பியல் பிரிவு உள்ளிட்டவை அடுத்தடுத்து வர இருக்கிறது. அதாவது 7 தளங்களை பொறுத்தவரை ஒரு அறுவை அரங்கம், 10 அறுவை அரங்குகள் என ஒரே தளத்தில் வர இருக்கிறது. 7 அறுவை அரங்கங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் அடுத்தடுத்து படிப்படியாக இந்த பல்நோக்கு மருத்துவமனைக்கு வர இருக்கிறது. வேலூர் பென்லாண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மூலமாக வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்று இந்த மருத்துவமனையை கட்டியிருக்கிறார்கள். இந்த வேலூர் மைய பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற இந்த அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை தற்போது முதலமைச்சர் தனது இரு கரங்களால் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முரளி.